இது பணியிட மற்றும் தனிப்பட்ட மோதல்களில் கண்ணியத்தை எவ்வாறு காப்பது என்பது பற்றிய சாணக்கியரின் பாடங்களின் விரைவான சுருக்கம். நம்ம மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி வேலை வருமானம் பத்தியெல்லாம் விசாரிச்சு நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு அவமானப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கிற ஆட்களை சாணக்கியரோட பண்டைய அறிவாற்றல் மூலமா எப்படி நேர்த்தியா கையாளலான்னு இப்ப பாப்போம். முதல்ல உங்கள பத்தின தகவல்களை எப்பவுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க ஒவ்வொரு அடியையும் ஊருக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதிகமா தகவல் கொடுத்தா அதுவே பெரிய அவமதிப்புல போய் முடியும். குறிப்பா உங்க பலவீனங்களை யாருக்கிட்டையும் காட்டவே காட்டாதீங்க. ஏன்னா சரியா அந்த இடத்துல தான் அவங்க குறி வச்சு அடிப்பாங்க. உங்கள தாக்க நீங்களே ஏன் அவங்க கிட்ட ஆயுதத்தை எடுத்து கொடுக்கணும்? அடுத்த முறை அவங்க துருவி துருவி விசாரிக்கும்போது பதிலே சொல்லாம லேசா சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருங்க. அந்த மௌனம் அவங்கள பயங்கரமா குழப்பம். சரி, இப்படி தகவல்களை ரகசியமா வச்ச பிறகும் அவங்க உங்களை சீண்டுனா என்ன பண்றது? இரண்டாவதாக, விவாதங்களை தவிர்த்து விலகி இருங்க. உங்கள மத்தவங்களோட ஒப்பிடுறவங்க கண்டிப்பா உங்கள ஒருபோதும் பாராட்டவே மாட்டாங்க. பதிலுக்கு பதில் பேசினா அங்க வீணான வாதம் தான் உருவாகும். அவங்க விரிக்கிற சண்டைக்கான வலையில நாம ஏன் அனாவசியமா விழணும்? அமைதியா அங்கிருந்து விலகிச் சென்றால் மட்டுமே உங்க கண்ணியமும் மரியாதையும் முழுமையா பாதுகாக்கப்படும். இறுதியாக, இப்படி வாதங்களை தவிர்த்த பிறகு நாம செய்ய வேண்டிய முக்கியமான செயல் இதுதான். உங்க வெற்றிய சத்தமில்லாம அமைதியா வளர்த்துக்கோங்க. ஒரு அறிவாளி எப்பவுமே சத்தம் போட மாட்டான். அவனோட வெற்றி தான் ஊருக்கே சத்தம் போடும். உங்கள பத்தி எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்க சொந்த வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம அப்படியே தேங்கி கிடக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அதனால அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க உங்க வேலைய பார்த்துக்கிட்டு வளர்ந்துகிட்டே இருங்க. உங்கள அவமதிக்க நினைப்பவன வீழ்த்த வார்த்தைகள் தேவையில்லை. உங்களின் அசுர வளர்ச்சியே அவனுக்கான இறுதி பதிலடி.